ஹாய், இன்றைக்கி ஒரு 10 வகையான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி. நிறைய பேர் நம்மளே ஒரு ரசிக்கிறதோ இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் எப்படியோ பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர், அது உமனாக இருக்கட்டும் இல்லை மென்னாக இருக்கட்டும், அதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், 2 பேருமே சரி, ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் வாழ்க்கையில் எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ பிறந்தோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு நிறைய பேருடைய லைஃபு. ஸோ அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி அது என்ன வகையான பாயிண்ட்ஸுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல நம்ம அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன செய்வாங்க, ஐயோ இது பண்ணால் அப்படி நினைப்பாங்களோ, இது பண்ணால் இப்படி நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நாமளே முதல்ல நம்ம கான்ஃபிடென்ட் இல்லாமல் தாழ்த்திக்கிறோங்க. அப்படி நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம தான் இந்த நாட்டுக்கே ராஜா, இந்த வீட்டுக்கே ராஜா, நம்ம வீட்டுக்கே நம்ம தான் ஹெட்டு அப்படின்ற அந்த மைண்ட் தாட் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நம்மளை ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும். நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் இது முடியாது, நம்மளால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு இவ்வளோ தான் தெரியும், இதுக்கு மேலெலாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, தெரியவும் செய்யாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இது நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடுறோம். அப்படி கிடையாதுங்க. இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு நான் எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் அப்படியே இருந்துட்டு இருந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே தான் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தையாக பிறக்கிறோம், ஆனால் நம்ம அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளை பேசுகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் எல்லா விஷயங்கள் பார்க்குறதுக்கும் எல்லா வெளிச்சங்கள் பார்க்குறதுக்கும் எல்லாமே நம்மளுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பா அப்படியே விட்டு இருந்தாங்கன்னா நம்ம அப்படியே தான் இருந்திருப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நம்மளுக்குள்ள அவங்க அம்மா, அதாவது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம பிள்ளை நல்லா வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. இன்னமும் என் குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நான் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னால் முடியும்டா, உன்னால் செய்ய முடியும்டா அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அவளால் முடியலைனாலுமே நான் சொல்லுவேன், என்கரேஜ் பண்ணுவேன். பாப்பா இது உன்னால் முடியும், ஏன்னா நீ ப்ரில்லியண்ட்டு, நீ டேலண்ட் பர்சன், நீ இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முடியும்னு சொல்லுவேன். முடியாது, நீ அப்படி வருவ இப்படி வருவன்னு நெகட்டிவாக பேசவே மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும். அது போல் தாங்க நம்ம முதல்ல என்கரேஜ் பண்ணிக்கணும். என்னால் முடியும், இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே தெரியாதுன்ட்டு இருக்கவும் மாட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தெரியாமல் போகட்டும்னு விட்டுருவேன். எனக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா ஒரு விஷயத்தில் அதை ட்ரெயின் பண்ணி எப்படியாவது என்னால் மோட்டிவ் பண்ணி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைப்பேன். ஸோ அப்படி தான் எல்லாருமே இருக்கணும். உங்களுடைய மைண்ட் தாட் எப்படியோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆங்கிளில் இருப்பாங்க. ஸோ நான் இப்படி என்னுடைய ஆங்கிளில் இருந்து நான் சொல்கிறேன். உங்களுடைய ஆங்கிளில் இருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி நீங்கள் இருக்கீங்க, எப்படி எதில் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம், எப்படி நம்மளை எல்லாருமே தாழ்வாக நினைக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்மளை மற்றவங்க குறை கூறுவாங்க, அதாவது குறை கூறி ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்க உங்களை நெகட்டிவாக சொல்கிறாங்களா, நீ இப்படி அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இடத்துலையே என்னை பற்றி கேட்குற, அதாவது சண்டை போட வேண்டாம், நம்ம சொல்லணும். ஏன் நீ இப்படி என்ன சொல்கிற, அப்படிலாம் சொல்லாத, என்னால் நான் இப்படி தான் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட்டை நான் மாற்றிக்க முடியாது, என்னுடைய கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்னஸாக பேச தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த விஷயத்துலையுமே நம்ம அப்படியே காமாக இருந்துட்டோன்னா நிறைய விஷயங்களில் நான் அப்படி தான், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அமைதியாக வந்துடுவேன். பட் பின்னாடி நான் ரொம்ப எமோஷ்னல் ஆவேன், இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போலாம் எந்த இடத்துல என்ன கேட்குறாங்களோ அந்த இடத்துலையே நான் கேட்டுட்டு வந்துடுறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய
நல்லா வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு க்ரூமிங் ஆகுங்க. ஸோ இப்படி தெரிஞ்சுக்கோங்க. 2வது பார்த்திங்கன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு கோல் இருக்கணும். கிளியராக ஒரு கோல் இருக்கணும். அதாவது திட்டம் இருக்கணும், பிளான். என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படியே தான் வளர்ந்தோமா, இப்படியே தான் பிறந்தோமா, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது செங்கோட்டை மலைங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் நேற்று ஒரு அவுட்டிங் போயிருந்தாங்க, அங்கே எடுத்த வீடியோ தான், நடுவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு கோல்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு தாஜ்மஹால் போகணும், பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான என்ன பிளானிங்கோ, என்ன சேவிங்ஸோ அதை நம்ம ஆரம்பிக்கணும் இன்றைக்கே. இப்போ நிறைய பேர்லாம் வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து நான் ஹஜ்ஜு போகுவேன், இறக்கிறதுக்குள்ளே போகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத என் காதால் கேட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நடக்கும் தான். ஆனால் மைண்ட்லேயும் மனசுலேயும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், மைண்ட்லேயே ஏற்றுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கான திட்டமும் நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பணம் எடுத்து வைக்கணுமோ, என்ன செய்யணுமோ அப்படின்ற அந்த தாட்டையும் நம்ம ஒரு கோல்ஸ் நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும், பிளான். அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்படித்தான், இவளுக்கு வேறு வேலையே இல்லை. என்னெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம், இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எங்கே பார் வீடியோ எடுப்பா போடுவா. எனக்கு பிடிச்ச செயலை நான் செய்கிறேன். அடுத்தவங்க வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரூலே கிடையாது. சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போட்டோம். ஏன் எதற்கு வந்து சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், ஏன் என்ன ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீ எதில் ஆக்டிவிட்டியாக இருக்க, நீ எதில் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போல்ட்னஸாக இப்போல்லாம் கேட்டுறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றும் கரெக்டான ஒரு ரூட்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. நம்ம ஃபேமிலியிலே இருந்தாலுமே ஒரு நேரம் 2 நேரம் அதே நம்ம சொல்லிக்கிட்டே விட்டு கொடுத்துட்டே இருந்தோன்னா குமுற குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்பர் 4 பார்த்திங்கன்னா, பில்ட். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், சுத்தம் பண்ணி நம்ம வச்சுப்போம். அது எனக்கு பிடிச்ச விஷயம், அதாவது அதில் ஒரு எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட். என் வீட்டை நான் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறனால எனக்கு ஒரு மன திருப்தி. நான் நீட்டாக வச்சுருக்கேன், என் இடத்த சுற்றி நான் தூய்மையாக வச்சுருக்கேன். ஒருத்தவங்க இன்விடேஷனே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த என் வீட்டை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருதோ இல்லையோ, எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா அவங்க பார்த்தோன்னே பாரு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ லுக்காக நீட்னஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அதில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கு, என் ஹஸ்பண்ட், என் ஃபேமிலியில் இருக்க எல்லா மெம்பர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஆக்சிஜன், ஃப்ரீ ஆக்சிஜன் நான் நீட்டாக வச்சுருக்கிறனால கிடைக்கிது. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கிது. ஸோ இப்படியும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களையும் எல்லாம் நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்பர் 6, நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தில் பார்த்து பயமாக இருக்குது, நான் இதில் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஆஃப் ஆகிடுவோம். ஸோ நம்மளை மோட்டிவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் கண்டிப்பாக நம்ம எழுந்திருப்போம். ஆனால் மோட்டிவ் பண்ணவே ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நான்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன பேசுகிறது, என்ன எப்படி பேசுகிறதுனே தெரியாது. நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், அவங்களும் அழகாக பேசுகிறாங்களே, நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைப்பேன். பட் அப்படி இல்லை, என்னாலையும் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கீழே விழுந்து எழுந்திரிச்சு தான் மேலே வரேன். அப்படி தான் ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எழுந்திரிச்ச உடனே குழந்தை ஓடிடுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது விழுந்து அடிபட்டு எழுந்திரிச்சு தக்கு நடந்து ஆரம்பித்தா தான் நடக்க முடியும். அப்படி தான் நானும் இந்த சேனலில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வரேன். நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே போயிட்டுருக்கேன். என்ன சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் என்ன பூஸ்ட் எனர்ஜியாக ஆக்கிக்குவேன். ஸோ சொல்கிறவங்கள பார்த்து நம்ம அப்படியே பயந்துட்டு ஆஃப் ஆகிடக்கூடாது எந்த விஷயத்துலையுமே. அதுபோல் செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா விஷயத்துலையுமே அவேர்னஸாக வச்சுக்கணும். நாளைக்கு இது நடக்க போகுதா அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, இப்போ நம்மளுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நாளைக்கு ஒரு அவேர்னஸாக நம்ம வந்து நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த பணம் இருக்குன்னா நம்ம கையில், அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்படி கிடையாது. நாளைக்கான பணத்தை நம்ம முன்னாடியே ஆரம்பித்து சேர்த்து வைக்கணும். ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி. ஸோ அது போல் அவேர்னஸாக இருக்கிறது அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அப்புறம் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது வந்து சொல்லும் பொழுது டக்குன்னு அவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே நிறைய விஷயத்தில் நோ சொல்லாமல் ஓகே எஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிக்காமல் ஒருத்தவங்களுக்கு எஸ்ன்னு சொல்கிறது நாமளே காயப்படுத்திக்கிற மாதிரி தான். அதனால் பிடிக்கலைன்னா எஸ் சொல்லாதீங்க, நோ சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக அது என்ன அவங்கள காயப்படுத்துறது நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்ம காயப்படுத்திக்கிறது நல்லதுன்னு பார்த்திங்களா கிடையாது. நம்மளுக்கு அது ஹார்மோன்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தான் உடம்பு பாதிக்கும்.
அது மாதிரி டேக் கேர். நம்மளை நிறைய பேர் பாருங்கள், நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், நம்மளை நம்ம பார்த்துக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைங்க, நம்ம ஹஸ்பண்ட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சிட்டு தான் எல்லாமே செஞ்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத தான் நானே நிறைய விஷயத்தில் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் என்ன, நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்னஸ் ஆனதுலேருந்து அந்த மாதிரி நம்ம டேக் கேர் பண்ணுறதுனால நம்ம நல்லாவும் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அது மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. நம்பர் 9 பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம அப்படி தான் இருப்போம். நிறைய வீடியோவில் நானே சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கிட்ட இருக்கிறத வச்சு இது அடுத்தவங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு வாழ்கிறத எப்போவுமே கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும். இது நான் செய்ய போகிறேன்னா இது செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற அந்த மைண்ட் தாட்டில் இருந்தனாலே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாகும், நம்ம கான்ஃபிடென்ட்டும் அதிகமாகும். ஸோ இத்தனை நான் 10 பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.